ஹாய் விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், இடியாப்பம், கோதுமை இடியாப்பம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக சூடு பறக்க வானலில் வச்சுட்டு இதோட 1 கப்பு அரிசி மாவு, உப்பு சேர்த்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவி பிசைஞ்சு இந்த பதத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. பிழியும் போது சூப்பராகவே வரும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பிழிஞ்சு நல்லா இடியாப்பம் உரலில் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், சாஃப்டாகவே நல்லா கஷ்டம் இல்லாமல் பிழியறதுக்கு வருது. இந்த மாதிரி பிழிஞ்சு சின்ன பிளேட்டில் இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு சூப்பராக கோதுமை இடியாப்பம், சாஃப்டான கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், தட்டில் ஒட்டாமலே நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே டாப்பிக்கு நான் வெள்ளைப்பாகு தான் வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பாகு மேலே இதோட ஊற்றி நீங்கள் கொடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற மாவை நான் இட்லி தட்டில் கூட ஊற்றி ஒரு செட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே இந்த மாதிரி சேவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். மேலே வெல்லம் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பாகு மாதிரி வச்சு மேலாக தூவி மேற்கொண்டு தேங்காய் துருவல் மேலே கொஞ்சம் தூவி இதோட வெள்ளை எள்ளு, நீங்கள் வறுத்த வெள்ளை எள்ளு தூவி இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் சேவைன்னா இதை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான கோதுமை இடியாப்பம் ரெடி. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.